உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, இந்த ஆபீஸ்ல இருக்க ரூம் எல்லாம் எதுக்கு நாக் பண்ணிட்டு வர? ராதா எங்க போயிருக்கா தாமினி? நீ அப்போ கேட்டப்போ அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த. இன்னும் வரலையா? அவளுக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கா? அவளுக்கு போய் என்ன மீட்டிங் இருக்க போகுது மோகன்? இந்த ராதாவோட ப்ராப்ளமே இதுதான். அவ இந்த ஆபீஸ கூட அவளோட வீடா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தோணும் போது ஒர்க் பண்ணுவா, தோணலன்னா எதுவும் செய்ய மாட்டா. அதுவும் இல்லாம இப்ப அவளுக்கு எம்டியோட ஒய்ஃப்ங்கிற நினைப்பு வேற வந்தாச்சு. இதுக்கு மேல ப்ளீஸ் தாமினி, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் ராதா அவளோட வேலையில எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பான்னு. அவ பொறுப்பானவ. வீட்ல இருப்பா மோகன், ஆபீஸ்ல எல்லாம் அவளுக்கு ஒத்து வராது. ஒரு பொண்ணால பஸ்ஸையே ஓட்ட முடியும்னா, ஒரு உயிரை காப்பாத்த போர்வெலுக்குள்ளேயே குதிக்க முடியும்னா, என்ன காப்பாத்துறதுக்கு ரவுடிங்ல அடிப்பானா, கோல்ட் ஸ்டோரேஜ்குள்ள அவ்வளவு நேரம் இருந்தும் உயிரோட வர முடியும்னா, அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். எம்டியோட மனைவிங்கிற நினைப்புன்னு சொன்னல, அந்த பேர் அவ யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா அதை அவ எப்பவோ யூஸ் பண்ணிருப்பா. நான் ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. அதனால என்ன குழப்ப முயற்சி பண்ணாத, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. போதும், ராதா வந்தானா அவளை உடனே என்கிட்ட அனுப்புவேன். குருமா, அந்த 2 அடி சூனியக்காரி துளசிய கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ் போயிருக்கா. அங்க என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்ல? துளசியால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவ முழுசா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கா. துளசி அக்கா, இதுதான் சரியான நேரம். எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. நீங்க இப்ப உங்களால இந்த ரூம்குள்ள போக முடியுதா பாருங்க. ராதா அண்ணா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, முடியல. இங்க பாருங்க துளசி அக்கா, உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். இல்லன்னா நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாது. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சாகணும்க்கா. தாமினி அக்கா இந்த ரூம்குள்ள அப்படி என்ன ரகசியம் வச்சிருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதனாலதான்க்கா நீங்க உள்ள போக முயற்சி பண்ணிதான் ஆகணும். துளசி அக்கா, நீங்க ரூம்குள்ள போயிட்டீங்களா? துளசி அக்கா, நீங்க உள்ள வந்துட்டீங்களா? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். நீ சொன்னது சரிதான். தாமினி ஏதோ நிச்சயமா பண்ணிருக்கா. இந்த ரூம்குள்ள என்னமோ இருந்திருக்கு. அது உங்க மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியமா இருந்திருக்கலாம், ஆதாரமா இருக்கலாம். அதனாலதான் உங்களால இந்த அறைக்குள்ள அப்போ வரவே முடியல. ராதா, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வாக்கிங் போயிருந்தேன். அப்ப தாமினியும் அவங்க அம்மாவும் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு விசாரிச்சப்போ அவங்க சரியா என்கிட்ட பதில் சொல்லல. அப்படின்னா நேத்து ராத்திரி இங்க இருந்த ஆதாரத்தை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப ஆதாரம் எங்க? துளசி அக்கா. ராதா, எதுக்கு தேவையில்லாம துளசியை கூப்பிட்டு இருக்க? உன்னாலதான் அவளோட பேரை மோகன் முன்னாடி சொல்லக்கூட முடியலையே, அப்புறம் என்ன? அவ இப்ப இங்க வந்து என்ன பண்ண முடியும்? மறந்து போயிட்டீங்களா தாமினி அக்கா?
துளசி அக்கா எத்தனை தடவை உங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எனக்கு என்ன உதவி வேணா செய்வாங்க. அப்படியா? என்ன உதவி செய்ய முடியும் அவளால? இத்தனை வருஷம் அந்த துளசியால என்னை எதுவும் செய்ய முடியல. அவளால என்னை தோக்கடிக்க கூட முடியாது ராதா. ஏதோ உனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு ராதா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் நான் உன்னை பண்ண விட்டேன். ஆனா இதுக்கு மேல விட மாட்டேன். ஃப்ரீயா உனக்கு ஜோசியம் சொல்றேன் ராதா, கேட்டுக்க. நாளைக்கு மோகனுக்கு இந்த ஆபீஸ்ல கடைசி நாளா இருக்கும். ஏன்னா இந்த முறை நான் தாக்க போறது மோகனை தான். அண்ட் இந்த விஷயத்துல உன்னாலேயும் எதுவும் பண்ண முடியாது, உன் ஃப்ரெண்டு துளசியாலையும் எதுவும் பண்ண முடியாது. இத்தனை வருஷங்களா எங்க 2 பேரையும் அவ ரொம்ப தொல்லை பண்ணிருக்கா குருமா. இப்போ எங்களோட முறை. அவளை நீங்க பண்ற டார்ச்சர்ல அவ நேரா நரகத்துக்கு போய் சேரணும். நரகம் என்ன நரகம்? அந்த நரகத்தை விட மோசமான வேதனையை நான் கொடுக்கறேன். இந்நேரம் அந்த துளசிக்கு டார்ச்சர் ஆரம்பமாயிருக்குமா? ராதா, நீ இப்ப துடியா துடிக்க போற. என்ன விட்டுடு விட்டுடுன்னு கெஞ்ச போற. காப்பாத்துங்க ராதா. வேண்டாம். இல்ல, வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.